மலிக்னன்ட் நார்சிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்சிஸ்டிக் டைப்லேயே ரொம்ப டேஞ்சரஸானவங்க இந்த மலிக்னன்ட் நார்சிஸ்ட்னு உங்களுக்கு தெரியுமா? மலிக்னன்ட் நார்சிஸ்ட்னா யார், இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 48 வீடியோ இது. சப்போஸ் நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்ட் 47 வரைக்கும் இந்த ஓல்ட் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான சீரீஸ் ஆஃப் வீடியோ பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த நார்சிஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப் இருக்குது. இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கோவர்ட் நார்சிஸ்ட், ஓவர்ட் நார்சிஸ்ட், சொமேட்டிக் நார்சிஸ்ட்னு சொல்லி நிறையா டைப் ஆஃப் நார்சிஸ்ட் இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நார்சிஸ்டிக் டைப்னா ஐ வுட் சே மலிக்னன்ட் நார்சிஸ்ட் தான். ஏன் இவங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நார்சிஸ்டிக் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த மலிக்னன்ட் நார்சிஸ்ட்னா என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு இருக்கும், அவங்க யார் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோர் நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் இவங்க கிட்ட இருக்கும். அதாவது எல்லா நார்சிஸ்டிக் டைப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோர் நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருக்கும். நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். அதாவது கிராண்டியாசிட்டி, நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆள் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா நார்சிஸ்டிக் மாதிரி இவங்களுக்கும் இருக்கும். அந்த கிராண்டியாசிட்டி அண்ட் த செல்ஃப் சென்டர்ட், லேக் ஆஃப் எம்பத்தின்றது சுத்தமாக இருக்காது, செல்ஃபிஷ் பயங்கரமாக இருக்கும். அண்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு அட்மிரேஷன் இவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் தேர் சப்ளை, என்னை வந்து நீ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவங்க சப்ளை கிட்ட இருந்து வேணுன்ற ஒரு எண்ணம் வந்து இவங்ககிட்ட இருக்கும். ஸோ எல்லா நார்சிஸ்டிக் மாதிரியும் இவங்களுக்குமே அந்த கோர் நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் வந்து இருக்கும். பட் அதை தவிர இவங்க கிட்ட வந்து ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அந்த பிஹேவியர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு எனி அதர் நார்சிஸ்டிக் டைப். அதாவது ஏஎஸ்பிடின்னு சொல்லுவாங்க, ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர். இட் இஸ் நத்திங் பட் அது வந்து ஒரு சைக்கோபாத் அப்படின்றது தான். அதாவது இதுவும் வந்து கிளஸ்டர் பி கீழே தான் வரும். அதாவது கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப் கீழே தான் இந்த ஏஎஸ்பிடியும் வரும். அதில் இருக்கக்கூடிய சில ட்ரைட்ஸ் வந்து இந்த மலிக்னன்ட் நார்சிஸ்டோட ஒத்துப்போகும். அதாவது நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் ப்ளஸ் ஏஎஸ்பிடி ட்ரைட்ஸ் ரெண்டும் மிக்ஸான ஒரு கலவை தான் மலிக்னன்ட் நார்சிஸ்ட். ஸோ இந்த ஏஎஸ்பிடி ட்ரைட்ஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸானது கம்பேர்ட் டு எனி அதர் ட்ரைட்ஸ். ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து ஒரு சைக்கோபாத் மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போய் தனக்கு பிடிக்காதவங்கள கொலை கூட பண்ணுவாங்க. அதாவது யூஸ்வலாக இந்த ரவுடிங்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, ஒரு இந்த கேங் வார்லாம் நடக்கும் சில இடங்களில். அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தன்னை பார்த்தா எல்லோரும் பயப்படணும் அண்ட் அதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவாங்க, கொலை கூட பண்ணுவாங்க. இந்த கூலிப்படையெல்லாம் வச்சு கொலை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து பணம், பதவி இதெல்லாம் தாண்டி ஒரு பர்டிகுலர் ஆஃப் பீப்புள் தன்னை பார்த்தா பயப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம், தான் கெத்து அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சொசைட்டிக்கு அகைன்ஸ்டான ஆன்டி சோஷியல் பிஹேவியர்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஆளுங்களை வச்சு கொலை பண்ணுவாங்க, கடத்தல் பண்ணுவாங்க. அதாவது யூஸ்வலாக அந்த சொசைட்டிக்கு என்னென்னலாம் அகைன்ஸ்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே இவங்க பண்ணுவாங்க. இவங்க வந்து யூஸ்வலாக சைக்கோபாத்தாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சைக்கோபாத்தால் தான் எந்தவித மெர்சியும் இல்லாமல் ஒருத்தங்களை வந்து கொலை பண்ண முடியும், அந்த எம்பாத்தே இல்லாமல் அவங்க வந்து கொலை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ் வந்து இந்த மலிக்னன்ட் கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இவங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸான நார்சிஸ்ட்னு நான் சொன்னேன். அண்ட் இவங்களுடைய டார்க் ட்ரைட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கோர் நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸை தாண்டி இவங்களுடைய ஆக்சுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், இவங்களை எப்படி நீங்கள் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்றது தான் 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க கம்பேர்ட் டு எனி அதர் நார்சிஸ்ட். கோவர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் அக்ரெசிவ் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அக்ரெசிவ். அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய கோபம் வந்து இவங்களை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோவம் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலபிளாக, அதனால் கண்ட்ரோலே பண்ண முடியல, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கோபத்தை வந்து இவங்க வெளிப்படுத்துவாங்க. அது எப்போ வெளிப்படுத்துவாங்கன்னா அவங்களோட ஈகோவை நீங்கள் ஹர்ட் பண்ணிங்கன்னா, யூஸ்வலாக எல்லா நார்சிஸ்டிக் பீப்புளுக்குமே அவங்க ஈகோவை நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கல, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் போகிறீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்ற போது ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை வந்து ஒவ்வொரு நார்சிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிவாக வெளிப்படுத்துவாங்க. அதாவது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எமோஷ்னல் அப்யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேராக, அதாவது பயங்கரமாக த்ரெட்டன் பண்ணி கையை நீட்டி அடித்து அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுவாங்க. அதாவது அதிகமாக தன்னுடைய சப்ளையை வந்து கையை நீட்டி அடிக்கிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மலிக்னன்ட் நார்சிஸ்டாக தான் இருப்பாங்க.
அதிகமான வெர்பல் அப்யூஸ், அதிகமான வயலன்ஸ் வந்து இந்த மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ அடிக்கடி வந்து உங்களை வந்து அவங்க கையை நீட்டி அடிக்கிறாங்க, ரொம்ப அதிகமான வெர்பல் அப்யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்கன்னா அவங்க வந்து மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் டைப்புக்கு இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது கோர் நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் ப்ளஸ் இந்த ட்ரைட்ஸும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய மூடு வந்து பயங்கரமாக ஷிஃப்ட் ஆகும். அதாவது எந்த அளவுக்கு கையை நீட்டி அடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க. நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன். பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் டைப், அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்க ஒய்ஃபோடைய மாமாவோ யாரோ ஒருத்தர் வந்து போலீஸு. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் வந்து சண்டை வருது. அப்போ இந்த மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் வந்து சண்டைனா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையை நீட்டி அடிச்சிடுறது, அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபோடைய செல்ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுறது, இந்த மாதிரி டக்குன்னு பண்ணுறாங்க. உடனே ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து போலீஸ் அதுக்கு கால் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லி டக்குன்னு வந்து இங்கே வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. இது வந்து அந்த நார்சிஸ்டிக் பர்சன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. உடனே நடந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா எந்தவித சலனமும் இல்லாமல் யோசிக்காமல் டக்குன்னு காலில் விழுந்துடுறது. அந்த மூட் ஷிஃப்ட் டக்குன்னு வரும். அந்த மூட் ஷிஃப்ட் வந்து டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து மெலிக்னன்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரேஜ் வென் தயர் ஈகோ ஹர்ட்ஸ். ரேஜ் வந்து எப்போவுமே வந்து ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பயங்கரமாக கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இவங்க வந்து மற்ற நார்சிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருக்கும் இவங்களோட ஈகோவை நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா. அதே மாதிரி இவங்க கிட்ட இன்னும் ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் பார்க்கலாம். இவங்களுடைய சப்ளை, அதாவது இவங்களுடைய ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், இல்லை இவங்களுடைய குழந்தைங்க, இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ், ஹூவர் இட் இஸ், இவங்களை சப்ளைன்னு நினைக்கிறவங்க வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டான சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் வித்தவுட் எனி எவிடன்ஸ். அதாவது தன்னோட சப்ளை எல்லாம் தன்னோட அகைன்ஸ்டாக ஆகிடுவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ஒரு ஹைலி இன்செக்யூர் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும், எந்த எவிடன்ஸும் இல்லாத போதே. பட் இந்த ட்ரைட் வந்து யூஸ்வலாக எல்லா நார்சிஸ்டிக்கும் இருக்கும், ஆனால் மலிக்னன்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பயங்கரமாக சந்தேகப்படுவாங்க. அதே மாதிரி இன்னும் ஈஸியாக இவங்களை ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் வந்து அடிக்கடி அவங்களுடைய வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேலையில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிளேஸையுமே அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வேறு வேறு ஊருக்கு போகிறது, வேறு வேறு நாட்டுக்கு போகிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தன்னோட லுக்கையுமே அடிக்கடி ரொம்ப அதிகமாக மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா மெலிக்னன்ட்டு தான். ஸோ வேலையை மாற்றுறது, பிளேஸை மாற்றுறது, தன்னோட லுக்கை மாற்றுறது, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி அங்கே நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸை வெளிப்படுத்துறது, ஈவன் சப்ளையை கூட அடிக்கடி மாற்றுறது, இந்த மாதிரி ஷிஃப்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற நார்சிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சாடிஸ்டிக் ப்ளஷர் வந்து ரொம்ப அதிகம். அதாவது மற்ற நார்சிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், அதை வச்சு தனக்கு தேவையான அட்ராக்ஷனை வாங்கிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணி அது மூலமாக மற்றவங்க அழுதாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது தன்னுடைய பவர், தன்னுடைய கண்ட்ரோல் வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணணும், இவங்க டேரெக்டாக ஹர்ட் பண்ணணும். கையை நீட்டி அடிக்கிறது, வெர்பல் அப்யூஸ் பண்ணுறது, இல்லைனா இவங்கள பார்த்தா அவங்க பயப்படணும், ஐயோ இவங்ககிட்ட சொன்னால் இவங்க எதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி தன்னோட சப்ளை பயந்து அதை நினச்சி வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க அப்படின்னா அது மூலமாக இவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அதில் தான் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹையான ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர் கிடைக்கும். அதனால் கான்ஸ்டண்ட்டாக தன்னோட சப்ளையை கையை நீட்டி அடிக்கிறது, திட்டுறது, வீட்டில் ஏதாவது பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது, பயங்கரமாக பயமுறுத்துறது, இது எல்லாமே மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நார்சிஸ்ட் மாதிரியும் மெலிக்னன்ட் நார்சிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷனில் கிங்காக தான் இருப்பாங்க, கிங் ஆர் குயினாக இருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மேனிப்புலேஷன் டெக்னிக் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா கேஸ் லைட்டிங் தான். கேஸ் லைட்டிங் வெறித்தனமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மேனிப்புலேஷன் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மியர் கேம்பெயின். அதாவது தன்னுடைய சப்ளையை பற்றி அவங்களோட இமேஜை தப்பாக அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சொல்லி உடைக்கிறது. அது வந்து இவங்க தான் கரெக்டுன்னு சொல்லி மற்றவங்க நினைக்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்து அந்த எடுப்பு கதையை, அந்த சப்ளை வந்து மற்றவங்க கிட்ட போய் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பரப்பிடுவாங்க. அந்த உலகம் முழுக்க அந்த சப்ளை வந்து கெட்டவங்கன்ற மாதிரி பரப்பி விடக்கூடிய அந்த ஸ்மியர் கேம்பெயின் ரொம்ப 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 அதிகமாக மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் டெக்னிக், மூணாவது பர்சனை உள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த சப்ளையை வந்து, அதாவது அந்த விக்டிமை வந்து பயங்கரமாக பாதிக்கிற மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மேனிப்புலேஷன் டெக்னிக் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. வழக்கம் போல் வந்து இந்த ஃபியூச்சர் ஃபேக்கிங், அதே மாதிரியான நிறைய மேனிப்புலேஷன் டெக்னிக்கை இவங்க பண்ணுவாங்க. பட் இந்த 3 மேனிப்புலேஷன், நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 3 மேனிப்புலேஷன் டெக்னிக் தான் ரொம்ப அதிகமாக மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் எடுப்பாங்க விக்டிம் மேலே மற்ற எல்லா நார்சிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அதாவது இவங்களுக்கு அகைன்ஸ்டாக யாராவது போயிட்டாங்க, இவங்க நீடுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க, இவங்களை பற்றி ஏதோ ஒன்று தப்பான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வெளியே போகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிவோர்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கிறது இவங்க தான். அந்த ரிவெஞ்ச் வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போய் எடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தேர் மூட், டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பொசிஷன். சம்டைம்ஸ் ஆளை வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், இவங்க கிட்ட அந்த ஏஎஸ்பிடி
பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கக்கூடிய அந்த பிஹேவியர் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இந்த போதை எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயம் கூட இவங்க நிறையா பண்ணுவாங்க. எதுலனாலும் கொஞ்சம் அடிக்ட் ஆகி அதை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் தன்னோட விக்டிமை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு கொலை கூட பண்ண இவங்க தயங்க மாட்டாங்க. பயங்கரமாக பொய் சொல்லுவாங்க, பயங்கரமான சீட்டராக இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அதிகமாக சீட் பண்ணுவாங்க மெலிக்னன்ட் நார்சிஸ்ட். அதே மாதிரி சார்ம் இன் பப்ளிக் பட் டேஞ்சர் இன் ப்ரைவேட், அதுதான் வந்து மெலிக்னன்ட் நார்சிஸ்ட். எல்லா நார்சிஸ்ட் மாதிரி தான். அதாவது பப்ளிக்கில் இவங்களை பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லவங்க மாதிரி இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைவேட்டாக அந்த ஒரு 4 செவத்துக்குள்ளார உங்களை போட்டு அந்த கொடுமைப்படுத்துவாங்க. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் எப்படி இருக்கும், இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மற்ற நார்சிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது மெலிக்னன்ட் நார்சிஸ்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் டாமினன்ட் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ தான் இவங்களுக்கு தேவையான அந்த அட்டென்ஷன் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக நான் முன்னாடி சொல்கிற மாதிரி ஹர்ட் பண்ணுறது, கையை நீட்டி அடிக்கிறது, பப்ளிக்காக ஹியூமிலியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் ரொம்ப ஓப்பனாக பண்ணுவாங்க. அதாவது மேனிப்புலேஷன் வழியாக பண்ணுறதை விட அதிகமாக ஓப்பனாகவே பண்ணுவாங்க. இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பேசிட்டிங்கன்னா உடனே வந்து அப்யூஸ் பண்ணுறது, அது வந்து எமோஷனல் அப்யூஸாக இருக்காது, வெர்பல் அப்யூஸாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா நார்சிஸ்ட் மாதிரியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க மேலே ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. தன்னோட சப்ளை வந்து தன்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு கேம் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ என்ன பண்ணால் நீங்கள் அவங்கள ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவீங்க, என்ன மாதிரி பயமுறுத்தணும், என்ன மாதிரி திட்டணும், என்ன மாதிரி அடிக்கணும், என்ன மாதிரி உங்களை வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த ஃபியர்லேயே வச்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் கூட இருக்கக்கூடிய சப்ளை கான்ஸ்டண்ட்டான ஒரு ஃபியரில் இருக்கணும். இவங்கள பார்த்தா பயப்படணும், ஐயோ இவங்க கிட்ட என்னால் பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து ஓடணும். அது வந்து இவங்களுக்கு பயங்கரமான ஒரு பவர் தரும். நான் தான் பாரு அந்த சப்ளை அடித்து ஓட விட்டேன், என்னை பார்த்தா பயப்படுறாங்க, என்னை பார்த்தா வந்து அப்படியே அவ்வளோ ஆங்ஷியஸாக டிப்ரெஸ்ட் ஆகுறாங்க, அழுறாங்க, அழுதிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னை பார்த்து அழுறாங்க அப்படின்ற அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயம் தான் இவங்களுக்கு ஃபுட்டு. ஸோ அதுதான் இவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் மிக முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க அவங்க சப்ளை கிட்டேருந்து. அதே மாதிரி ஹைலி அன்கண்ட்ரோலபிளான ஆங்கர் இருக்கும். ஸோ பப்ளிக் பிளேஸாக இருந்தால் கூட சம்டைம் ரொம்ப கோவம் வந்து என்ன வேணாலும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவாங்க. பவுண்ட்ரி செட் பண்ணிங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. அந்த பவுண்ட்ரியை உடைக்கிற மாதிரி ஓப்பனாகவே வந்து பயங்கரமாக ஹர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செக்ஷுவல் அட்டென்ஷன் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேணும்னு தோணும். அதை வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா அதுவுமே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ செக்ஷுவலாக நீங்கள் இவங்க கூட இருந்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக உங்களை பண்ணி அது மூலமாக தான் வந்து ஒரு ரொம்ப சுப்பீரியர்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் வேணும்னு நினைப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினண்ட்டாக உங்களை வந்து அந்த செக்ஷுவலாகவே வந்து ரொம்ப டாமினண்ட்டாக, அதுக்கப்புறம் உங்களுடைய நீடெல்லாம் இல்லாமல் இவங்களுடைய நீடு தான் அதில் சுப்பீரியராக இருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்படியே கேட்கணும். ஓவர் ஃபேண்டசைஸ் பண்ணி இவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நார்சிஸ்டிக்காக தான் இருப்பாங்க மெலிக்னன்ட் நார்சிஸ்ட். அதே மாதிரி இவங்க வந்து பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக் பிளானர். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணால் நீங்கள் இதை தருவீங்கன்றத நல்ல கேல்குலேட்டிவான மூவ் எடுப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏமாறலாம் மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரெய்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து மெலிக்னன்ட் நார்சிஸ்டாக இருக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களுடைய பிஹேவியர், இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ், இவங்க யார், இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில், அதாவது பார்ட் 49ல் கோவட்டுக்கும் இந்த மெலிக்னன்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.